தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம பேட்சில் கிட்டத்தட்ட ஒரு 1500 மாணவர்கள் வந்து இருக்கீங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமான அதாவது டிஎன்பிசி எழுதுகிறவங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை தான் வந்து நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு முழுமையாக வந்து புரிய வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது ரொம்ப சிம்பிளான விஷயமாக நினச்சிடாதீங்க. ஒவ்வொருத்தரோட சக்ஸஸ்க்கு பின்னாலுமே வந்து அதோட 20% ஆஃப் பங்களிப்பு ப்ரீவியஸ் இயர் கொஷினாக தான் இருக்கும். என்னோடய சக்ஸஸ்க்கும் பின்னாலேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்களிப்பு இருந்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லியுமே நான் போர்ஷன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் படிக்கிறீங்க, எல்லாமே ஓகே. பட் ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் மட்டும் கிளியர் ஆகாது. நல்ல கொஷின் கேட்டால் சொல்லுவாங்க, பட் எக்ஸாம் கிளியர் ஆகாது. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலிசிஸ் பண்ணாதது மட்டுமே. சரிங்களா? நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 கொஷின்ஸ்னாலும் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறப்போ வந்து உங்களுக்கு அந்த அது உங்களுக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியாது. ரெகுலராக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்க தான் வந்து நீங்கள் அந்த புக்கில் படிக்கிறப்ப உங்களுக்கே தெரியாமல் இன்பில்ட்டாக வந்து ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கொஷினா, இந்த ஏரியாவா, இந்த மாதிரி தான் மாடுலேஷனில் கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த மாடுலேஷனில் படிக்கணும். நம்ம எந்த மாடுலேஷனில் கேட்குறாங்களோ அந்த மாடுலேஷன்லேயே படித்தா மட்டும்தான் அங்கே எக்ஸாமில் கரெக்டாக வந்து கொஷின் அடிக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ அதனால் இன்னையிலேருந்து டெய்லியுமே வந்து மினிமம் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். எங்கே தேடுறது, என்ன ஏது, அதை பற்றி உங்களுக்கு எந்த வருத்தமும் தேவையில்லை. நானே இப்போ வந்து நம்ம பேட்சில் வந்து ஜிகே டாப்பிக்கில் ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்குங்களா. இன்னும் 2 வாரத்துக்கு வந்து ஹிஸ்ட்ரி தான். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் அதாவது புது சிலபஸ் படி எடுத்த ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் ஒரு 40 கொஷின்ஸ் இருக்குது. டெய்லியும் உங்களுக்கு 2 கொஷினாக நானே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ வராது. நீங்கள் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணுறப்ப இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகிரும். அந்த கடைசியாக ஒரு 4-5 வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஆமாம்ல இந்த கொஷின் இப்படி கேட்டிருந்தாங்க, அப்படி கேட்டிருந்தாங்கிற நாலேஜ் உங்களுக்கு வரல அப்படின்னா, சரிங்களா, நான் வந்து உங்களுக்கு பொறுப்பு. அதுக்கு கண்டிப்பாக அந்த நாலேஜ் வரும். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த நாலேஜ் வருங்க. இந்த நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உண்மையாக சீரியஸாக. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்களாம் எக்ஸ்ட்ராவாக படித்தாலும் ஓகே, பட் இருந்தால் நம்மளை ஃபாலோ பண்ணால் ஓகே. அது உங்கள் விருப்பம் தான். பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு நாளையிலேருந்து வந்து டெய்லி 2 ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற 10 நிமிஷம் தான். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெய்லியும் பாருங்கள். இப்போ ஹிஸ்ட்ரி தான் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அதேனால் ஹிஸ்ட்ரியை பாருங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வெற்றிக்கு கண்டிப்பாக உதவி வரும். நன்றி, வணக்கம்.